ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பராசப்பத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். 8 மணி நேரம் கழித்து புளிக்கும். காலையில் எழுந்திரிச்சு கொத்துக்கறி மசாலா ரெடி பண்ணிட்டேன். மாவு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதோட முட்டை, தேங்காய் பால், ரவை, இந்த கொத்துக்கறி மசாலா எல்லாம் சேர்ந்து கலந்து ஒரு அடை பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி வச்சுட்டேன். பராசப்ப ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா நான் லிங்க் தரேன். கரைச்சதுக்கப்புறம் எண்ணெய் நெய் கலந்து வச்சுக்கிட்டு இந்த அடை மாதிரி விட்டு அந்த எண்ணெய் நெய்யை மேலே விட்டு விட்டு சுட்டு எடுக்கணும். இது சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி. நல்ல ஃப்ரெஷ்ஷாக சுட்டு கரியானத்தோடு சாப்பிட அட்டகாசமாக இருக்குங்க. வீக்கெண்டில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் பசியாரா இது சுட்டு பார்த்தேன். எப்படி இருக்குது பாருங்கள், பொண்ணு நேரத்தில். ஸோ கறி குருமா வச்சுருந்தேன். ஸோ அதோடு சர்வ் பண்ணேன். டெசர்ட்டுக்கு கேக், கஸ்டர்ட், ஃப்ரூட் புட்டிங் தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் சிக்கன் 65க்கு வரைவி வச்சு சிக்கன் 65 பொரித்து எடுத்துகிட்ருக்கேன். எப்போவுமே ஹாட் பேக்கில் அலுமினியம் ஃபாயில் போட்டு நான் அதை வச்சுருவேன். ஸோ சர்வ் பண்ணும்போது ஹாட்டாக இருக்கும். குஸ்கா பண்ணியிருந்தேன். நல்ல சூப்பராக தேங்காய் பால்லாம் விட்டு நம்ம ஊர் ஸ்டைலு குஸ்கா குருமா தான். பவுலில் எடுத்துட்டேன். மட்டன் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் தால்ச்சா சிக்கன் 65. இந்த குருமா நல்லா கொதித்து சிம்மில் வச்சுட்டேன், எண்ணெய் பிரியட்டும்னு. தால்ச்சா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ரைத்தா ரெடி பண்ணணும். அதுக்கு வெங்காயம்லாம் போட்டு தயிர் மேலே போட்டு வச்சுருக்கேன். ஆனியன் கேரட் ரைத்தா தான், சூப்பராக இருக்கும். நெய்ச்சோறு, அப்புறம் சிக்கன் 65, மட்டன் குருமா, அப்புறம் தால்ச்சா, ரைத்தா பரிமாறியாச்சு. டெசர்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த கேக், கஸ்டர்ட், ஃப்ரூட் புட்டிங் சர்வ் பண்ணோம். ஈவினிங் டீயோட பரிமாற இந்த சாண்ட்விச், கோல்ட் சாண்ட்விச் சூப்பராக இருந்துச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.